AK on fire, AK on fire. GBU மாமே, God bless you blast. சவுண்ட் எடுத்து மாமே. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. GBU மாமே, God bless you blast. AK on fire. Yes, AK is on fire. என்னைக்கு ஏப்ரல் 10 ஆகும்ட்டு அஜித் ரசிகர்களும் விழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றனர். அதற்கு வந்து ஒரு வைபு தரணுன்ற மோட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த பாட்டு, இந்த ட்ரெய்லர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு டீசரும் ஒரு சிங்கிள்ஸும் ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. அது இன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு பல பேர் எதிர்பார்த்த நிலையில இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு ஐப்பு கொடுக்கும் விதமாக ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாங்கை ரிலீஸ் பண்ண போறாங்க. சரி, இந்த சாங்ல என்னென்ன இருக்க போகுது அப்படின்றதுதான் வந்து ப்ரோமோல வந்து சின்னதா காட்டியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு சொல்லும் போதே கெஸ் த சிங்கர்னு சொல்லியிருந்தாங்க, யார் இந்த பாட்டை பாடி இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டி ராஜேந்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு பாட்டு பாடி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த பாட்டு இருக்கா நமக்கு தெரியல. பட் இந்த ப்ரோமோல நம்மளுக்கு தெளிவா தெரிய வருகிறது, ஸ்பெஷலா பாடி இருக்கிறாரு அனிருத் ரவிச்சந்திரர். ஒரு பாட்டை பாத்தீங்கன்னா அவர் பாடி இருக்காரு. இன்னைக்கு வந்திருக்கிற ப்ரோமோல அவர் தான் வந்து விஷுவலாவும் வந்து அவரை காட்டுறாங்க, அவங்க பாடுற அந்த வியூஸ்லாம் வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலா இது என்னன்னா அந்த டீமை பார்க்கும் போதே பாருங்களேன், அந்த ஒரு செட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைபான செட்டா இருக்கு. உங்களுக்கு நம்ம இவர் இருக்காரு பாருங்க, டைரக்டர் ஆதிக், அவர் வந்து அந்த ஏகேன்னு கத்துனாரு பாருங்க போன சாங்ல, அதுவே பாதி பேர் இன்னும் கத்திட்டு இருக்காங்க. எப்பா என்னடா குரல், அது மனுஷன் பிச்சு பெடல் எடுக்கிறாருடா. அதுதான் ஃபேன் பாய் மூமெண்ட். இப்போ ஒரு அஜித் சாரை வந்து இப்படிலாம் ரசிச்சு எடுக்கணுமோ அப்படிலாம் ரசிச்சு எடுக்கும் போது அதோட அவுட்புட்டை பார்த்து அவ்வளவு சந்தோஷம் ஆகும் போது அதெல்லாம் வந்து ஒரு டிரெக்டருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும், அந்த எந்துலாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த எந்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்தர் இருந்தார். இப்போ அதை பார்க்கும்போது அனிருத் இந்த பாட்டுல வந்து அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா AK on fire அந்த லைனை பாருங்க. நான் அப்பத்துல இருந்து சொல்லுறது ஒண்ணுதான், தலன்ற வார்த்தையை வந்து நம்ம தீனா படத்துல இருந்து ட்ரெண்ட் பண்ணாங்க பாருங்க. இப்போ வந்து ஏகேன்ற வேர்டு தான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அஜித் சாரை இனிமேட்டு பாதி பேர் இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு தலன்னு கூப்பிடுவாங்களோ இல்லையோ கண்டிப்பா ஏகேன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ஏகேன்ற வார்த்தைக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரதா நம்மளுக்கு தெரியுது. படத்துலயும் சரி, ஏகே வந்து ஒரு ரெட் டிராகன் வில்லன் சொல்லும் போதும் சரி, படத்துல வர கார்ல எல்லாம் கூட ஏகேன்னு இருக்கு. சோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஏகேவா மாத்திருக்காங்க. உங்களுக்கு போன வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த படத்துல வந்து அஜித் சாருக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது ரெட் டிராகன், ஏன்னா அஜித் சார் வந்து ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு தானே சொல்றாங்க. சோ ரெட் டிராகன் தான் பேர் வைக்கணும் அப்படின்ட்டு ஆதிக் நினைச்சிட்டு இருந்தாரு. பட் அதை அப்படியே மாத்தி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகே ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ரெட் டிராகன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன், நல்லதும் செய்வான், தன்னை வந்து எதிர்க்கும் போது அந்த கெட்டதையும் எவ்வளவு செய்யணுமோ அப்படி செய்வான் அப்படின்ட்டு தான் அந்த ரெட் டிராகனுக்கு பேரு. சோ ரெட் டிராகனை மாத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகேன்னு இந்த படம் ஃபுல்லா. சோ எனக்கு தெரிஞ்சே இப்ப நானும் கூட வீடியோல பேசும்போது பாத்தீங்கன்னா தலன்னு வந்துரும், சில டைம் அஜித் சார்னு சொல்லுவேன். ஆனா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் பழக்கப்பட்ட வார்த்தை தல. ஆனா குட் பேட் அக்லி படம் பார்த்ததுக்கு பிறகு மோஸ்ட்லி எல்லா ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா ஏகேக்கே வந்து ஸ்டிக் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஹைப் மூவ்மெண்ட்ஸ் ஆதிக் ரவிச்சந்தர் கண்டிப்பா கொடுப்பாரு. சரி, இந்த ப்ரோமோல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய வார்த்தைகள்லாம் ப்ரோமோல காட்டல, ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ் தான் அது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது 3 வார்த்தை, சவுண்ட் ஏத்து மாமே, GBU மாமே, God bless you blast. லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா AK on fire. அந்த ஃபயர் மோட வந்து காட்டுறாங்க. இத பாடலை பாடி இருக்கிறவர் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், விஷுவலா வருது வந்து அனிருத் ரவிச்சந்தர் தான். சோ அனிருத் ரவிச்சந்தர் வந்து விஷுவலா வந்து பாடி இருக்காரு, பிளஸ் அவர் தான் சிங்கர் கூட. இன்னொன்னு என்னன்னா இதுக்கு ரேப்பும் இருக்கு. அந்த ரேப்பை வந்து அவங்க காட்டல, அந்த 20 செகண்ட்ஸ் வரும்போது இந்த AK on fire அப்படியே வச்சுட்டு அந்த கைஸ்ன்னு ஏதோ வருது, பட் அதை அப்படியே என்ன பண்றாங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணி கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கோங்க ராசா. ஏன்னா நாளைக்கு தான் வந்து ஃபுல் சாங் ரிலீஸ் ஆக போகுது, அந்த ரேப்போட ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரேப்பை யார் பாடி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம பால் டப்பா பாடி இருக்காரு. உங்களுக்கு பால் டப்பா நல்லாவே தெரியும். சமீபத்துல ரிலீஸ் ஆன பிரதர் படத்துல இந்த மக்காமிஷி பாட்டு பாடி வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆனாரு. அதுக்கு முன்னாடியே கூட ஒரு கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருந்தாரு. என்ன பாட்டு தெரியுமா, அந்த காத்து மேல காத்து கீழே அந்த பாட்டு பாடி வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆனாரு. ஒரு ரேப்பை வந்து ஒரு மக்கள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிறுவர்கள்
யங்ஸ்டர்ஸ் வந்து ரசிக்கிற விதமா, சிறுவர்கள் மற்றும் அடல்ட்ஸ் ரசிக்கிற விதமா வந்து ஒரு ரேப் பண்ணக்கூடியவர் தான் பால் டப்பா. அவர் வந்து அந்த பிரதர்ஸ்ல வந்து மக்காமிஷி வந்து சூப்பரா பண்ணிருப்பாரு. மக்காமிஷி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணு, அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டு போடா அப்படின்ற ஒரு வார்த்தைய மிக அழகா மக்கள் கிட்ட ரீச் பண்ணிட்டாரு. அதை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போடான்றது வந்து என்னன்னா, பிரச்சனையை பெருசா எடுத்துக்காதடா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு தூக்கி போட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அத அவர் வந்து பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போடான்னு அழகா ரேப் பண்ணிருப்பாரு. மக்கள் கிட்ட வந்து எளிதா போய் சேர்ந்துச்சு. சோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரேப்பர் இந்த பாட்டுக்குள்ள வராரு. பிளஸ் அந்த டீமை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுதுங்க. பாருங்களா, ஆதிக்கு நிக்கிறாரு, அனிருத் நிக்கிறாரு, ஜிவி பிரகாஷ் குமார் நிக்கிறாரு. அவங்க மூஞ்சில இருக்கிற அந்த ஒரு பிரகாசம் தெரியுது பாருங்க, அதுதான் படத்தோட அவுட்புட். அதுவே சொல்லுது இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் கிட்ட இருக்கு. அது அந்த டீமுக்கு நல்லாவே தெரியும். மக்கள்லாம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு மேல இருக்காங்கன்றது டீமுக்கும் நல்லா தெரியும். பிளஸ் அந்த டீமுக்கே இந்த படத்தோட கதை மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க ஒரு டீசர்லயும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்லயும் சரி, இப்போ இந்த செகண்ட் சிங்கிள் ப்ரோமோலயும் சரி, அவங்க காட்டுற விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டீமோட எந்துவ காட்டுது. அப்படியே அனிருத் வந்து அப்படியே சைட்ல நடந்து வர மாதிரியும், அப்புறமா வந்து பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ற மாதிரியும், அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த டீமை காட்டுறாங்க. போன வாட்டி ஏகேன்னு கத்தி நம்மளை வந்து ஓட விட்டாரு நம்ம ஆதிக்கு. இப்ப அனிருத் ரவிச்சந்தர் வாய்ஸ் 3 லைன் தான் பாடியிருக்காங்க, 3 வார்த்தை தான் பாடியிருக்காரு. முழு பாட்டு எப்போ வரும் அப்படின்றது வந்து அஜித் ரசிகர்கள், திருப்பியும் சொல்றேன், படத்துக்கு இமெயில் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். பிளஸ் இந்த பாட்டுக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐப்பை செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் உட்காந்து நாளைக்கு போறோம். இவங்க வேற கண்டிப்பா பாட்டை வந்து காலையிலயோ மத்தியானமோ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, சாயங்காலம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ சாயங்காலம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவாரா? அதுவும் ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேஷன் மோடுக்கு அஜித் சார் ஃபேன்ஸ் வெயிட்டிங். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் மார்க்கை செட் பண்ண போகுது அப்படின்னு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு மக்கள் கிட்ட இந்த படம் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து அந்த 10 to 14லயே வந்து பார்த்துருவாங்க, பார்க்க துடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதுதான் நமக்கு நியூஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரொமோஷன்ஸும் பண்றாங்க. மிக பிரம்மாண்ட ப்ரொமோஷன்ஸ் இல்லைனாலும் நீங்களே வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பஸ்ஸஸ்ல வந்து ப்ரொமோஷன் பண்ணி அந்த ஃபுல் பஸ்ஸஸே வந்து கவர் அப் பண்ணிடுறாங்க. குட் பேட் அக்லி ப்ரொமோஷன்ஸ் ஆயிடுது. அதே மாதிரி இப்பவே தியேட்டர்ஸ்ல வந்து அந்த பிக் ராட்சஸ் ஸ்கிரீன்ஸ் மாதிரி வெளியில இருக்கும் பாருங்க, பேனர் பிளெக்ஸ், அது ஃபுல்லாவே ஆக்குறாங்க. ரோட்ல எங்க போனாலுமே இப்போ வந்து லைட்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஏப்ரல் 5th 6th மேல செம்ம ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். டீம் வந்து சொல்லியிருக்காங்க செம்ம ப்ரொமோஷன்ஸ் இருக்க போது. ஏன்னா இது அதிகபட்சமான தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகிறது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு படம் வந்து அதிகபட்சமான ஸ்கிரீனை கவர் பண்ணுதுன்னா அது கண்டிப்பா வந்து குட் பேட் அக்லியா தான் இருக்கும் அப்படின்றது சினிமா வட்டாரத்துல எல்லாருமே பேசிருக்காங்க. ஏன்னா எந்த தியேட்டர்ஸுமே நான் இந்த படத்தை எடுக்க மாட்டேன், இது ஓடாது அப்படின்ற டவுட்ல எந்த தியேட்டர் ஓனர்ஸுமே கிடையாது. எல்லாருமே வந்து அந்த பிசினஸ் கட்ட பார்த்த பிறகு என்னடா இது 30 செகண்ட் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, இந்த படத்தை கண்டிப்பா நான் எடுத்து தியேட்டர்ல ஓட்டுவேன், நான் வந்து அந்த வருமானத்தையும் பார்க்கணும், பிளஸ் அந்த ரசிகர்களின் ஒரு கொண்டாட்டத்தையும் பார்க்கணும். இப்ப எப்படி ஃபேன்ஸ் வந்து கொண்டாட்டத்தை பார்க்கணும்னு எதிர்பார்த்துன்னு இருக்குமோ அதே மாதிரிதான் தியேட்டர் ஓனர்ஸும் எல்லாருமே வந்து அந்த கொண்டாட்டத்தை எதிர்பார்ப்பாங்களா. என்னதான் தியேட்டர் ஓனர்ஸா இருந்தாலும் அந்த ஃபேன்ஸ் என்ஜாய்மெண்ட் தானங்க அவங்களுக்கு, அவங்களோட தொழில் அது. இப்போ அஜித் சாருக்கும் டிரெக்டர் சாருக்கும் என்னதான் இன்கம் எடுத்தாலும், அமௌண்ட்டை போட்டு எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அங்க ஃபேன்ஸ் வந்து எவ்வளவு என்ஜாய்மெண்ட் பண்றாங்க அதை பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னதான் படம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்தாலும் ஃபேன்ஸ் ஹாப்பியா, மக்கள் ஹாப்பியா, ரசிகர்கள் ஹாப்பியா, இதுதான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் தியேட்டர் ஓனர்ஸும் இந்த படத்தை கண்டிப்பா வந்து மிகப்பெரிய வெற்றி ஆகும் அப்படின்னு தியேட்டர் ஓனர்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நிறைய வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து இந்த படத்துல நிறைய இருக்கு. பட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ்ல வந்து அஜித் சாரை காட்ட போறாங்க. சோ நிறைய ஆக்டர்ஸ் இதுக்குள்ள இருப்பாங்க. ஆனா நமக்கு காட்டியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அஜித் சார் மட்டும் காட்டியிருக்காங்க, த்ரிஷா மேம், அப்புறமா வந்து நம்ம கேஜிஎஃப் வில்லனை காட்டியிருக்காங்க, அப்புறமா பிரசன்னா சாரை காட்டியிருக்காங்க. இவ்வளவுதான் காட்டியிருக்காங்களே தவிர்த்து மற்ற காஸ்ட் எல்லாம் யாருன்றத இன்னுமே டீம் வந்து ஃபுல்லா லீக் அவுட் பண்ணிடல. ஏன் லீக் அவுட் பண்ணலாம், அதை நாங்க சஸ்பென்ஸா வச்சு யார் யார் வராங்கன்றத நீங்க அன்னைக்கு பார்த்தா தாண்டா உங்களுக்கு வந்து ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்றதுல ஆதிக் தெளிவா இருக்காரு. ஆதிக் வந்து அதுதான் சொல்றோமே, அஜித் சாருக்காக போஸ்டர் ஓட்டின நானு அஜித் சாருக்கு ஒரு படம் எடுக்க மாட்டேனா, எடுத்து காட்டுறேன்டா, திம்சம் பண்றேன்டா
அப்படின்ற லெவல்ல தான் ஓடிட்டு இருக்கு. சோ என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரி இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுது. பிளஸ் அஜித் சார் ஃபேன்ஸ் வெயிட் பண்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ புக்கிங்ஸ் வந்து பல நாட்டுல வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. அவுட் சைட் இந்தியா நிறைய பிளேசஸ்ல ஓபன் பண்ணிட்டாங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பிரம்மாண்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கா தான் புக்கிங்ல போயிட்டு இருக்கு. இன்னும் இந்தியால ஓபன் பண்ணல. ஏப்ரல் 10க்கு ஒரு 3 or 4 டேஸ்க்கு முன்னாடி ஓபன் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏப்ரல் 10 தான் நம்மளுக்கு தலை பொங்கல், தலை தீபாவளி. இருந்தாலும் நாளைக்கு GBU மாமே, காட் பிளஸ் யூ பிளாஸ்டே, AK on fire சாங்க நாளைக்கு வெயிட் பண்ணி ரசிங்க மக்களே.